என்னங்க ஒத்த கால நிக்கிறீங்க? ஓட்டு கேட்க வந்தோம். தமிழ் தமிழ் மேடைக்கு மேடை பேசிட்டு தமிழுக்கு என்னங்க செஞ்சீங்க? செயல தலைவரே, எங்க மோடி ஐயா திருக்குறளை 100 மொழியில மொழிபெயர்க்க சொல்லிருக்காரு. காசில தமிழ் சங்கம் நடத்தி இருக்கிறாரு. எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ் மொழியின் சிறப்பை பத்தி பேசுறாரு. தமிழ் மொழிக்கு ஆய்வு மையம் திறந்திருக்கிறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம தமிழ் மொழியில கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க ஒத்த கால நின்னு கேட்டாலும் எங்க ஓட்டு மோடி ஐயாக்கு தான். சார், மோடி திரும்ப ஆட்சிக்கு வந்தால் நம்ம வெளிநாட்டுல வித்துடுவாரு அப்படின்னு சொல்றாரு தமிழக காங்கிரசின் தலைவர் செல்வ பெருந்தகை. என்னங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறார் அவரு? நம்ம இதை ஆரம்பிக்கும் போது நியூஸ் வீக்கை பத்தி ஆரம்பிச்சோம். உலக அளவில் அவரை இவ்வளவு இது பண்ணும் பொழுது, அது அமெரிக்கா அதிபராக இருக்கட்டும், ரஷ்யன் அதிபராக இருக்கட்டும், பிரிட்டனின் பிரதமராக இருக்கட்டும், ஜெர்மன் சான்சலராக இருக்கட்டும், உலகம் எங்கும் அவருக்கு புகழ் இருக்குது. இந்தியாவோட வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இவர் இப்படி வளர்ச்சி எப்படி ஆயிடுச்சு? இந்த நேரத்தில் இதை இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு கொடுக்குறாரு. இதை வித்துருவாரு, அவர் வித்துவார். எதை வித்தாரு இது? அதை தவிர்த்த பல தலைவர்கள் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இவர் வெளியேறி போயிடுவாரு, இவர் நாடை விட்டு ஓடி போயிடுவாரு, இப்படிலாம் கொடுக்குறாங்க. அதுக்கு அவர் பதில் சொன்னாரு. நாடை விட்டு என்ன ஓடி போங்கிறதையும் சொன்னாரு பிரதமர். எது ஓடி போயிடும்? ஊழல் போயிடும். ஊழல் செய்வோர்கள் ஓடி போயிடுவார்கள், தீவிரவாதிகள் ஓடி போயிடுவார்கள். ஓட்டம் இதுக்குதான் ஓட்டம். கம்ப்ளீட் கிளீன் அப் இது ஆக போகுது. பெருந்தகை சொல்வதற்கு அவர் என்ன சொல்றாரு, அவர் சொல்றதுக்கு என்ன, அதுக்கு என்ன வெயிட்டேஜ் இருக்குதுங்க? இல்ல அதாவது பிரதமர் திட்டணும், இது அவங்க கேம்பெயின், அவ்வளவுதான். சார், வெயிட்டேஜ் என்பதை தாண்டி தேர்தல் நெருங்கும் இந்த சமயங்களில் இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள், ஸ்டேட்மெண்ட்கள் மக்கள் மனதை குழப்பாதா? அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்களை கொடுக்குறாங்களே சார். உங்களை வித்துடுவாங்க, உங்களை அடகு வச்சிடுவாங்க, அந்த மாதிரி எல்லாம். பாருங்க, மக்கள் புரிஞ்சுட்டு இருக்காங்க சுபா. இவங்க என்ன வேணா பேசலாங்க. இந்த மாதிரி பேசுறவர்களை பத்தி தான் மக்கள் யோசிப்பாங்க. என்ன இவங்க என்ன பேசுறாங்க, இதோட பேசுறதோட இது என்ன, இதுக்கு ஏதாவது இது இருக்குதா? I don't think people will go by what பெருந்துரை says. People understand. சார், கனிமொழி, தூத்துக்குடியின் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சிட்டிங் எம்பி ஒரு வார்த்தை சொல்றாங்க. பாஜக எத்தனை ரோட் ஷோ போட்டாலும் நோட்டாவை தாண்ட முடியாதுன்னு சொல்றாங்க. பாஜகவின் வளர்ச்சி தமிழகத்தில் அப்படிதான் இருக்கா சார்? இல்லைங்க, அவன் இப்போ கனிமொழி மாதிரி தலைவர்களுக்கெல்லாம் என்ன இதுன்னா, பிரதமர் முதல்ல வந்தாரு, ஒரு 6 தடவை வந்துட்டு போயிட்டாரு. என்னடானா ரோட் ஷோவே போடுறாரு. இப்படி பண்ணா நம்ம கதி என்ன ஆகுது? சடனா பிஜேபி ஒரு பெரிய ஃபேக்டரா வந்துருச்சு பாருங்க. இவ்வளவு பேரும் பிரதமரை பத்தியும் பிஜேபி பத்தி பேசும்போது, அப்ப டிஎம்கேக்கு எதிர்கட்சியா நிற்பது எது? பாஜக, நாட் ஏடிஎம்கே. அதனால நீங்க ரோட் ஷோ போடுறதுனால எடப்பாடியா இருக்கட்டும், கனிமொழியா இருக்கட்டும், அவங்க கவலை அவங்க சொந்த கவலை இது. ஓஹோ, இது பெரிய ஃபேக்டர் ஆயிடுச்சு, நம்ம எதிர்பாராத விதத்துல இது மாதிரி பிஜேபி வளர்ந்துருச்சு, இது நமக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா வரும் நம்ம நினைக்கவே இல்லையே. பிரதமரே தமிழ்நாட்டில் இவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாரு. நம்ம ஏதோ வட இந்தியாவில் பண்ணுவாரு, சும்மா இங்க இருப்பாருன்னு நினைச்சோம். ஆனா ஏதோ 1-2 மீட்டிங் போட்டாரு, ராமர் கோயில் முன்னாடி வந்துட்டு போனாருன்னு நினைச்சோம். இவர் என்னன்னா முழுக்க இறங்கிட்டாரு. இதுல இப்படி இறங்கிட்டா நம்ம என்ன பண்ணுவது? நம்மளோட ஆட்சியோ ஒரே ஊழல் ஆட்சி, சொல்வதுக்கு ஒண்ணுமே இல்லை, டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அங்க என்ன நடந்தது இவர்களுக்கு தெரியுமே. இப்ப கனிமொழிக்கு தெரியாத தமிழ்நாட்டில் என்ன இருக்குன்னு 21ல இருந்து இதுவரையில். அதனால அவங்க சொல்வதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ்ல வருது. அண்ட் கூடவே பயமும் இருக்குது. அப்புறம் வேலு அவர் திருவண்ணாமலையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு. எடப்பாடியாரே, எப்படியாவது கஷ்டப்பட்டு 2ஆம் இடத்தை நீங்க வந்துருங்க, அப்படிங்கறதோட நிறுத்தினா கூட பரவாயில்ல, எக்காரணத்தை கொண்டும் அந்த இடத்தை பாஜகவிற்கு விட்டு தராதீர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையையும் சேர்த்தே பொது வெளியில பிரச்சாரத்துல சொல்றாங்க சார். அதாவது என்னன்னா, இந்த 2வது இடத்தை பிஜேபி பிடிச்சாச்சுன்னா 26க்குள்ள அது முதல் இடத்தை பிடிச்சிருவாங்கன்னு பயம். 2ல இருந்து 1 ஒரு டயத்துல 4வது இடத்துல இருக்கு, 5வது இடத்துல இருக்கு. பிஜேபி எங்க இருக்குது? சும்மா நோட்டாங்கிறாங்க. கடைசியில நோட்டா மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஓட்டை ஏன் வேஸ்ட் பண்ணுவாங்க?
இதை வேற ஒண்ணும் இல்லை சுபா, உள்ளுக்குள்ள பயம் வந்துருச்சு. இப்போ கட்டாயமாக ஒரு பயம் தெளியுறது உங்களுக்கு. அது அதிமுக தலைவர்களா இருக்கட்டும், திமுக தலைவர்களா இருக்கட்டும், என்ன பயம் தெளியுறதுன்னா, நம்ம ஏதோ நினைச்சோம் ஏதோ நடக்குது. இந்த மாதிரி ஒரு பிஜேபி இவ்வளவு பெரிய ஃபேக்டரா வந்துருச்சு. இது எப்படி வந்தது? நம்ம கண் முன்னாடியே இப்படி வந்துருச்சு. இது என்னெல்லாமோ பண்ணி பார்த்தோம். சனாதன தர்மத்தை திட்டி பார்த்தோம், ராமரை இல்லாத போல சொல்லி பார்த்தோம், ஒன்றுத்துக்கு நிற்க மாட்டேங்கிறது. அவர் என்னடானா ஸ்ரீரங்கத்திலே வந்து என்ன வரவேற்பு அவருக்கு. அங்கே போனாரு, தனுஷ்கோடியில் போனாரு, ராமேஸ்வரம் போறாரு. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் சவுத்து நான் இன்னைக்கு கேள்விப்பட்டது என்னன்னா பாருங்க, மற்ற ரோட் ஷோவும் பண்ணுறாங்க மற்ற கேண்டிடேட்ஸும். இன்னைக்கு கூட நம்ம டிஎம்கே கேண்டிடேட் ரோட் ஷோ பண்ணான்னு கேள்விப்பட்டேன். ஒன்றும் ரெஸ்பான்ஸே இல்லை சொல்கிறாங்க. அதனால தான் பிரதமர் சொல்றாரு பெரிய திருப்பம் இருக்கும் இந்த தேர்தலுக்கு பிறகு, ரொம்ப ஆச்சரியமா இருக்க போறது. அவர் கான்பிடென்டா இருக்காரு. அவர் கான்பிடென்டாக இவங்க எல்லாம் பயந்துட்டு, இவங்க பயம் அதிகமாயிட்டே போகுது. சார், இது எல்லாம் ஒரு புறம், தேர்தல் வேட்பாளர்கள் பிரச்சாரங்கள் அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் சார். நிறைய இடத்துல வேட்பாளர்களை உள்ள வராதீங்க, எங்க ஊருக்கு நீங்க வரக்கூடாதுன்னு கிராம மக்கள் வந்து கீழே உருண்டு மறிக்கிறாங்க வேட்பாளர்களை. ஒரு இடத்துல நீங்க என்ன செஞ்சீங்க, எனக்கு எப்படி உள்ள வரீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இன்னொரு இடத்துல நாங்க ஓட்டே போட மாட்டோம், பூத் ஸ்லிப்போட அப்படியே வெளியில போயிடுங்க, எங்களுக்கு இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி தரல அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு இடத்துல இவ்வளவு நாள் ஆச்சு, நீங்க சாலை வசதி கூட மேம்பாடு செஞ்சு தராம எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, யாரை பார்க்க வந்திருக்கீங்கிற கேள்வி எல்லாம் மக்கள் முன்வைக்கிறாங்க. இது வந்து விசிக வேட்பாளராக இருக்கட்டும், காங்கிரஸ் வேட்பாளராக இருக்கட்டும், இல்லைன்னா திமுக வேட்பாளராக இருக்கட்டும், இர்ரெஸ்பெக்டிவா கேட்கிறாங்க சார் மக்கள் கேள்விகளை. இந்த மாதிரியான கேள்விகள் எதை வந்து மக்களுக்கு மற்றவர்களுக்கு காட்டுகிறது? மக்கள் வந்து அலர்ட் ஆயிட்டாங்களா? இனிமே ஜனநாயகத்தில் நீங்க வெறும் வாயால ஒரு வார்த்தைகளை சொல்லி அப்படியே கடந்து போய்விட முடியாதா, எந்த வாக்குறுதியும் கொடுத்துட்டு செய்யாம? இல்லைங்க, இப்போ வந்து மக்கள் என்ன பாக்குறாங்கன்னா, நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க, தொகுதிக்கு வந்தீங்க, எங்க ஓட்டை வாங்கிட்டீங்க, இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் எல்லாம் சொல்லிட்டு போனீங்க, அதுக்கப்புறம் வரவே இல்லை. நீங்க ஒரு மழை பெஞ்சது, வெள்ளம் வந்தது, எதுக்காவது எங்க சுக்க துக்கம் ஒண்ணுமே விசாரிக்க வரல. நீங்க இப்ப தேர்தல் பிரச்சாரம் திருப்பி வந்துட்டீங்க. திருப்பி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேர்தலுக்கு முன்னாடி 5-10 செலவழிச்சா நம்ம ஓட்டு போட்டுருவோம், ஜெயிச்சுட்டு வந்துருவோம். அத மாதிரி ஒரு இண்டிகேஷன் இருக்கிறதுனால மக்கள் மத்தியில் என்ன ஆகுதுன்னா, ஒரு கோபமும் வருது. நம்மள எவ்வளவு டேக் ஃபார் கிராண்டட் எடுத்துக்கிறாங்க. நம்ம பக்கமே வரல. இவங்க என்னெல்லாமோ இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொன்னாங்க, ஒன்றும் செய்யல. ஒரு காசை வச்சே ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. பல இடங்கள்ல மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்னா அந்த தொகுதிக்காக நீங்க ஃபீட்பேக் வாங்கிட்டு, உங்களுக்கு எம்பி லேட் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீம்ல உங்களுக்கு வருஷத்துக்கு 5 கோடி செலவழிக்கலாம். அந்த முக்கியமா அங்க செய்ய வேண்டிய இதெல்லாம் செய்யலாம். நீங்க அதெல்லாம் நீங்க ஒண்ணுமே பண்ணல. எந்த விதமான ஒரு இது செய்யாம நீங்க அப்படியே என்ன இருக்குது கடைசியில பார்த்துப்போம். அதாவது ஒரு கனெக்ட் கிடையாது, ஒரு டயலாக் கிடையாது, கான்ஸ்டிடுவன்சி மக்களோட ஒரு பேச்சுவார்த்தை இல்லை, ஒரு அவன் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறது முயற்சி கிடையாது. நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் ஒரு அலட்சியம் இருக்கு பாருங்க. அது குறிப்பிட்ட டிஎம்கே கூட்டணியில் இருக்கிற எம்பிஸுக்கு இருக்கிற ஒரு அலட்சியம். பார்த்துக்கலாம், என்ன நம்ம ஜெயிச்சு தானே வரப்போறோம், பிஜேபி என்ன செய்ய போகுது, அதிமுக நிலைமை நமக்கு தெரியுமே. அந்த மாதிரி ஒரு அலட்சியமா இருக்கிற நேரத்துல தான் பாருங்க மக்கள் தங்களோட அவதிப்படுறதுனால ஒரு விதமா கோபத்தை தெரிவிக்கிறாங்க. நீங்க வராதீங்க, இப்ப எதுக்கு வர்றீங்க கேட்கறாங்க. சென்னையில அந்த மழை பெஞ்சு வந்த வெள்ளத்துல பாருங்க, அப்போ இதே மாதிரி தானே சொன்னாங்க. அப்புறம் பல இடங்கள்ல இந்த மாதிரி பார்க்கும்பொழுது என்னன்னா, முக்காவாசி அதாவது 99% நம்ம ரூலிங் எம்பிஸ் எல்லாம் ஒண்ணுமே போகலன்னு தெரியுது, பப்ளிக் கான்டாக்ட் ஆகலன்னு தெரியுது. இந்த மாதிரி ஒரு அரசியல் பாருங்க, இது வந்து கண்டினியூ பண்றது கஷ்டம். நான் எதுக்கு இது சொல்ல வரேன்னா சுபா, வட இந்தியாவில் பாருங்க எங்க பிஜேபி ரொம்ப பாப்புலரா இருக்கிறதோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எம்பிஸோட கான்டாக்ட் லெவல் என்ன. நம்ம பிரதமரே வாரணாசியிலேருந்து பாருங்க, அவர் எடுத்து சொல்றாரு, இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கேன் 5 ஆண்டு காலம். ஏன்னா நான் பிரதமரா இருக்கலாம், ஆனா வாரணாசியோட ஒரு நம்ம பாராளுமன்ற உறுப்பினர், என்னோட மக்களுக்கு நான் எடுத்து சொல்லணும் என்ன செஞ்சேன் என்ன செய்யல, என்ன வாக்குறுதி கொடுத்தேன், எதெல்லாம் வாக்குறுதியை நான் நிறைவேற்றிருக்கேன். பிரதமரே அந்த மாதிரி அப்ரோச்சில் போறாரு. இதுதான் பிஜேபியோட வெற்றியின் காரணம் வட நாட்டில். சார், நீங்க பேசும்போது அழகா ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்க, வாக்குறுதின்னு சொல்லிட்டு.
காங்கிரசின் வாக்குறுதி இவ்வளவு ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்காங்க. அந்த வாக்குறுதிக்கும் அவர்களுடைய அந்த ஆட்சி தன்மைக்கும் ஏதேனும் வித்தியாசங்கள் இருக்கா சார்? இல்லைன்னா ஏதேனும் ஒத்து போகுதா சார்? இல்லைங்க சுபா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, புதுசாக தான் வாக்குறுதி கொடுப்போம், புது வாக்குறுதி கொடுத்தா பழைய வாக்குறுதி மறந்துடுவாங்கல்ல. அதனால பாருங்க, 25 வாக்குறுதி எல்லாம் போட்டு காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ போட்டாங்க. ஆனால் மேனிஃபெஸ்டோ தேர்தல் பத்திரிகை போட்ட அப்புறம் என்ன இம்பேக்ட்? யாரும் ஒன்றும் அதை பெரிய கண்டுக்கவே இல்லை. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா திருப்பி சிறுபான்மையரை கவனிப்போம், அவங்கள கவனிப்போம், இவங்கள கவனிப்போம். அதாவது என்னன்னா, மக்களை டிவைட் பண்ணி மைனாரிட்டிஸு, பேக்வேர்டு, அது இதுன்னு சொல்லி இவங்களை ஏதாவது பண்ணுவோம். அப்புறம் அவங்க சொல்கிற வாக்குறுதிகள் இருக்கு பாருங்க, அதுக்கு வேணுங்கிற காசு பணம் தேவை இல்லைங்க. இப்போ 1 லட்சம் ரூபா நான் தரேன்னு சொல்கிறாங்க ஒரு குடும்பத்துக்கு. அது அஜமா பண்ணணும்னா அதுக்கு எவ்வளோ கோடி நீங்கள் வேணும் உங்களுக்கு? அந்த கோடி எங்கேருந்து கொண்டு வருவீங்க? சும்மாவாது இது தரேன், அதை தரேன், இப்படி தரேன், இப்படி. அதாவது பாருங்க, மக்களும் பார்க்குறாங்க. ஏன்னா இதே மாதிரி வாக்குறுதிகள் மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் மாநில தேர்தல்கள்லையும் பண்ண பார்த்தாங்க. மக்கள் ஏற்றுக்கல. பிரதமர் சொன்ன 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு அந்த அறுவடைக்கு முன்னாடி பணம் தரேங்கிறத வந்து சேர்றது பேங்க் அக்கௌண்ட்ல. அதை நம்புறாங்க. ஏன்னா பிரதமர் சொல்வது நடக்குது, பேங்க் அக்கௌண்ட்ல பணம் வருது. இவங்க சொல்வதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவா இருக்குது. லட்டு தரேன், ஜாங்கிரி தரேன், இதை தரேன், அதை தரேன், பால்கோவா தரேன், எல்லாமோ தரேங்கிறாங்க. ஆனால் கடைசியில் கொடுக்கறது என்ன? ஒன்றும் இல்லை கையில். அந்த இதுவும் கிடையாது. இப்போ கர்நாடகாவில் நிலம் அதில் பாருங்க, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தரேன்னு சொன்னாங்க இமாச்சல் எலெக்ஷன்ல. இந்த தடவை அதை பற்றி பேச்சே கிடையாது. இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கான வெளியிட்ட தேர்தல் பத்திரிகையில் ஒரு வார்த்தை கிடையாது. ஏன்னா அது எல்லாம் செயல்பட முடியாதுன்னு புரிஞ்சுட்டாங்க. எது செயல்பட முடியாதோ, எது தர முடியாதோ, எது தரத்துக்கு அதிகமான எக்கச்சக்க பணம் தேவையோ அந்த மாதிரி வாக்குறுதி ஏன் கொடுக்குறீங்க? அதாவது ஓட்டை வாங்குறது என்ன வேணா செய்யலாம், எதை வேணா சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கிற அரசியல் இருக்கு பாருங்க, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய காலம் வந்துருச்சு. மக்களை முற்றுப்புள்ளி வைக்க போறாங்க. ஏன்னா பிரதமர் சொல்வது என்னன்னா, சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். அதனால்தான் ஹிந்தியில கூட அது ஒரு கேம்பெயினா பண்ணிட்டாங்க. ஜோ கஹா ஓ கியா, ஜோ கியா ஓ கஹா. அதாவது எதை சொன்னோமோ அதை செய்தோம், எதை செய்தோமோ அதை சொல்லுகிறோம். அதாவது நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, இந்த எலெக்ஷன்ல சுபா, நான் சொல்றேன், முதல் முறையாக ஒரு ஆளும் கட்சி மக்களிடம் போய் இதான் எங்க ரிப்போர்ட் கார்டு, இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம், 1 2 3 4 5 காமிக்கிறாங்க. குடியிருப்பு, பிரதமர் குடியிருப்பு திட்டம், நம்ம ஜல் ஜீவன் மிஷன், அதாவது குடிநீர் திட்டம், இந்த டாய்லெட் கட்டி கொடுப்பது, கேஸ் கொடுப்பது, எலக்ட்ரிசிட்டி கொடுப்பது, இதெல்லாம் கான்கிரீட்டா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு இதுவும் அவங்க செஞ்சதுதான் சொல்லி மக்களிடம் போறாங்க. ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. எல்லாவற்றையும் தாண்டி முதல் முறையாக 2024 தேர்தலில் தான் மக்கள் தங்களுடைய பிரதமர் வேட்பாளர் இவர் என்று தெரிந்தே அடுத்த பிரதமர் இவர் தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவருக்கான வாக்குகளை செலுத்த போறாங்க அப்படிங்கறத முன்மொழிஞ்சிருக்கீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம். மோடி அரசு. தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்.